ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விழாக்கு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே ஊரில் இருந்து ஹஸ்பண்டுடைய அக்காவும் அக்கா பையனும் வந்திருந்தாங்க. இன்றைக்கி காலையிலே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மீன் எடுத்து ஃப்ரை பண்ணேங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே போய் மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். அக்கா வந்ததுக்கப்புறம் தான் போனாங்க. அவங்க போய் எடுத்துகிட்டு வந்துட்டு மத்தி மீன் பாறை மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் தலைப்பீஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு அது குழம்பு வச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாகாஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணி பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு அது கூட பார்த்திங்கன்னா மீன் மசாலா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுலேயே கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம மீன் கழுவுறப்பவே உப்பு மஞ்சத்தூள்னு போட்டு வாஷ் பண்ணுறங்காட்டிக்கு அதுலேயே லைட்டாக உப்பு ஆட் ஆயிருங்க. அதனால நம்ம பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு வச்சா போதும். இதை நல்லா மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் காய வைக்கிறேங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் நம்ம எண்ணெயில் போடும்போது அது பார்த்திங்கன்னா உதிராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது நம்ம ஹஸ்பண்டு தாங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவார். குழம்பு நான் பண்ணுவேங்க. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறத வீடியோ எடுக்க முடியல, ஃப்ரை பண்ணுறது வேணால் வீடியோ எடுத்துங்க. மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் கொஞ்சம் 1/4 மணி நேரம் காய வச்சுட்டு எண்ணெயை காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்தோம்னா அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெடிங்க. குழந்தைங்களுக்கும் நல்லது. மத்தி மீனில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 இருக்குது. குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் மத்தி மீன் சாப்பிட சொல்லுங்கள். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது மத்தி மீன். நிறையா குழந்தைங்க மத்தி மீன் சாப்பிட மாட்டாங்க முள் இருக்கிறதுனால. நீங்கள் இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் மீனெல்லாம் சாப்பிட்டு அப்படியே பஸார் போகலான்னு சொல்லிட்டு பஸார் கிளம்ப ஆரம்பிச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீன் நல்லா அந்த மசாலா தடவுறப்போ நமக்கு ஒரு ஃப்ளேவர் மனம் அடிக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்லான்னு தோணும். அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி சேர்ந்ததுன்னா அது ஒரு ஃப்ளேவராக தனியாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே சுருக்குன்னு காஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாக காலி இடமே இல்லாமல் எல்லாம் பில்டிங்காக தானே இருக்குது. நீங்கள் இருக்கிற பிளேஸு இப்படி இருக்குமான்னு சொல்லுங்கள். உண்மையாக நகரம் தான், கிராமம் தான். கிராமத்தில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் செடி கொடி மரமாக இருக்கும். ஆனால் நகரத்தில் பார்த்திங்கன்னா சுற்றியும் பில்டிங் தான் இருக்கும். அதனால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்டு முன்னாடி மரம் இருக்குதா என்னன்னு தெரியாது. கிராமத்து வாழ்க்கை சொர்க்கங்க. அதை யார் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். கை கெட்டினது வாய் கெட்டலின்னு சொன்ன மாதிரி எப்படா மீன் பொரிப்பாங்க, எப்படா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம குட்டீஸ் எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணுறாரு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நல்லா எண்ணெயில் பபுள்ஸ் வர வரைக்கும் நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. பபுள்ஸு ஸ்டாப் ஆச்சுன்னா மீன் வெந்துச்சுன்னு அர்த்தம். யார் இந்த டிப்ஸு தெரியும்னு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா அழகான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சின்ன குழந்தைங்கள்லாம் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாங்க. ஏன்னா நமக்கு அந்த பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா அழகானதாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பஸார் கிளம்பிட்டோம். பஸார் போனோன்னா பார்த்திங்கன்னா பீசஸ் எல்லாம் அழகாக இருக்குது. ஆனால் அது அப்ரூவல் சாம்பிளாக இருக்குது. பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கே போட்டிருக்குறாங்க. ஒவ்வொரு பனியன் கிளாத்தும் 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா. பெரியவங்களுக்கு 50 ரூபாயிலேருந்தே இருக்குதுங்க. இப்போ இந்த பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா பீசஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்தது. மோனி பாப்பாவுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. மோனி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 9 வயசு ஆயிடுச்சு. 9 வயசு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. மோனி பாப்பா வரலைங்க, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அவங்க அப்பா கூட. ஸோ 50 உனக்கா நல்லா தாண்டா இருக்கு. இது நல்லா இருக்குங்களா? ரொம்ப பெருசாக இருக்குது.
யாருக்கு ரெஸ்ட் ரூம் உனக்கா? அம்மா ட்ராயரு கீழே போய் நல்லா இருக்கு பாரு. சூப்பராக இருக்குது மிஸ் மாதிரி அது போட்டோம்னா என்ன நினைப்பாங்க? இதுவும் அந்த பிங்க் எடுத்துக்கடா. வேலைக்கு போகிற மட்டும் தான் நினைப்பாங்க. அப்படி எல்லாம் இல்லை. நல்லா டிசைன் அவங்க ஸ்கூலில் போனோம்னா இதெல்லாம் உங்களுக்கு அங்கேயே கிடைக்கும். பார்த்துட்டே இருக்கிறேன். கரெக்டாக இருக்குங்களா? எவ்வளோ இது? 350 காட்டுறேன் உள்ள போட்டுக்கிறது தானே. என்னென்ன மரம் पकड़ी का स्लिप चाहिए और छट्टा पकड़ அந்த பக்கம் அப்படியெல்லாம் இல்லை. டிஷர்ட் டிசைனேஷன் பார்த்துட்டு வா, உள்ள போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வா. ஓ இன்னும் ஒரு பீஸ் 30 ரூபா தான் போட்டிருக்காங்க அங்கே உள்ள பெருசாக இருக்குது. இந்த கொடுங்க என்ன பையன் எடுத்துட்டு வந்துருக்கலாமா? டிவி வேணா வருதா இதாக எடுத்துருக்காது. 100 ரூபா தான் இந்த டாப்ஸு. பேண்ட்டு பெருசு எல்லாம் பெருசாக இருக்கு.